Hello students, welcome to Hero Max 8th standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் direct and inverse proportions chapter 11 ஓட examples இந்த வீடியோல பார்க்கலாம். First question பாருங்க. The cost of 5 meters of a particular quality of cloth is 210. Tabulate the cost of 2, 4, 10 and 13 meters of each cloth of same type அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் கிளாத்து ஆனால் வேறு வேறு மீட்டர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 மீட்டருக்கு 210 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ சொல்யூஷன் தான் நம்ம கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். லெட் எக்ஸ் பி த லென்த் ஆஃப் cloths in meters and y be the cost in rupees. சரியா? இது ரெண்டும் எழுதிட்டோமா? இப்போ நம்ம டேப்லோ காலம் ஒன்று வரைய சொல்லியிருக்காங்க. டேப்லேட் த காஸ்ட் ஆஃப் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டேப்லோ காலத்தில் இதை எழுதிக்கலாம். 2, 4 அப்புறம் 5 இருக்கு, அப்புறம் 10 கேட்குறாங்க, அப்புறம் 13 கேட்குறாங்க. டோட்டலாக 4 வேல்யூ அவங்க வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் 5க்கு அவங்களே 210 தான் காஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு எது கிவன் இதை ஒரு பாக்ஸ் பண்ணிவிடுங்க. கிவன் எப்போவுமே 2 வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. x1 ஒன்று y1 ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது செகண்ட் டேர்ம் தானே. இது ஃபர்ஸ்ட் டேர்ம்னா இது செகண்ட் டேர்ம். அப்போ y2, இது தேர்ட் டேர்ம் y3, இது ஃபோர்த் டேர்ம், இது ஃபிஃப்த் டேர்மாக எடுத்துக்கலாம். கிளியரா? எது நமக்கு டைரக்டா கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம x1 y1 எடுத்துக்கணும். அப்பதான் கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, மீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட்டும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? 1 மீட்டருக்கு இவ்வளோனா 2 மீட்டர் ஆகும்போது காஸ்ட்டும் கண்டிப்பா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட்ல எப்படி எழுதலாம்? as the length of the cloth increases, cost of the cloth also increases. கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். இந்த சேம் ரேஷியோன்னு எழுதிட்டா போதும். It is a case of direct proportion. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் கண்டிஷன் என்ன? x1 by y1 is equal to x2 by y2. இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். x1 இடத்துல 5, y1 இடத்துல 210. இப்போ x2 இடத்துல 2, y2 வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார்மேட் எழுதுங்க. x1 by y1 is equal to x2 by y2. x1 இடத்துல 5, y1 இடத்துல 210, x2 இடத்துல 2, y2 இடத்துல நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. y2 இந்த சைட் போயிடணும், 210 இந்த பக்கம் வந்துடணும். இப்போ 5 into y2 is equal to 2 into 210. இப்போ நமக்கு y2 வேல்யூ தான் வேணும். அப்போ 5 டினாமினேட்டர்ல கொண்டு வந்துடலாம். 5 டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். இப்போ 210 divided by 5, 5 4s are 20, 1 0 பேலன்ஸ் கொண்டு வரலாம். 5 2s are 10, remainder 0. கிளியரா? 5 ஆல இதை டிவைட் பண்றேன்னா எனக்கு 42 டைம்ஸ் கிடைக்குது. y2 is equal to 2 into 42. 2 into 42, 2 2s are 4, 2 4s are 8, 84. ஸோ y2 ஓட வேல்யூ 84ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இது லாஸ்ட்ல நம்ம வந்து டேப்லோ காலத்தை ஃபில் பண்ணலாம். லாஸ்டா நம்ம வந்து இன்னொரு வாட்டி டேப்லோ காலம் ஃபில் பண்ணலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எப்படி ரேஷியோ எடுக்கலாம்? செகண்ட் கேஸ் என்ன? x1 5, y1 வந்து 210, x2 கண்டுபிடிச்சிட்டு அடுத்து x3. x3யோட வேல்யூ 4, y3 வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சேம் ரேஷியோ x1 by y1 is equal to x2 by y2க்கு பதிலாக x3 by y3ன்னு எழுதிட்டா போதும். சரிங்களா? x1 இடத்துல 5, y1 இடத்துல 210, x3 இடத்துல 4, y3 இடம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 5 into y3 is equal to 4 into 210. இப்போ y3 தான் வேணும். இப்போ 4 into 210 divided by 5 கொண்டு வந்துடலாம். 210 5 ஆல டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தான் லாங் டிவிஷன் மெத்தட்லயே செஞ்சேன்.
5 times 42 சைடில் எழுதுகிறேன். இப்போ y3 is equal to பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது 4 into 42. Therefore y3 is equal to 4 2s are 8, 4 4s are 16. Clear இருக்கா? Next case பாருங்க. x1 is equal to 5, y1 is equal to 210, x4 is equal to 10, y4 என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா, சரியா? So direct proportionalனால x1 by y1 is equal to x4 by y4. x1 value 5, y1 value 210, x4 value 10, y4 value நம்ம தான் கண்டுபிடிக்கணும். Cross multiple பண்ணுங்க. 5 into y4 is equal to 10 into 210. So y4 is equal to 10 into 210 by 5 table 42 times cancel ஆகும். So y4 is equal to 10 into 42. அப்போ y4 is equal to 10 into 42, y4 is equal to 420. இன்னும் ஒரே ஒரு சப்டிவிஷன் இருக்கு. இப்போ லாஸ்ட் கேஸ் பாருங்க. x1 வந்து 5, y1 வந்து 210, x5 வந்து 13, y5 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். x1 by y1 is equal to x5 by y5. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். x1 y1 கூட தான் கம்பேர் பண்ணுமா? இப்போ x2 by y2 is equal to x5 by y5 பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? x1 5, y1 210. அப்போ நான் ஏன் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த கேன்சலேஷன் பார்த்துட்டோம். அப்போ எல்லா சம்முக்கும் அதை செய்யும்போது ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. 13 by y5. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 5 into y5 is equal to 13 into 210. இப்போ y5 ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். 13 into 210 divided by 5. 5 4s are 20, திருப்பி 5 2s are 10. அப்புறம் y5 is equal to 13 into 42. Therefore y5 is equal to, இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 13 into 42, 6 2 12 5 546. So answer 546 தான். டேப்லோ காலத்தில் லாஸ்ட்டாக ஃபில் பண்ணலாமா? புக்கில் இதை ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் நான் வந்து ஃபில் பண்ண நல்லா இருக்கும்னு யோசித்தேன். 2 4 5 10 13. 5க்கு 210 கொடுத்துட்டாங்க. இப்போ 546, அப்புறம் 420. 4 கண்டுபிடிக்கும் போது என்ன வந்தது? 168. 2 கண்டுபிடிக்கும் போது 84. அவங்க டேப்லெட் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்மளும் டேப்லெட் பண்ணிட்டோம். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் தான் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸ் நான் இன்னும் சால்வ் பண்ணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செஷனில் எழுதுங்க. நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.